தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழகம் முழுவதுமே நம்முடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட இடங்கள், நம்முடைய கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட இடங்கள், நம்முடைய தோழமை கட்சிகள் போட்டியிட்ட இடங்களில் நம்முடைய தலைவர்கள் கட்சியினுடைய செயலாக்கத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா இடத்திலும். அதே போல் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய மூத்த தலைவர், முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் அமைச்சர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோயம்புத்தூரில் நம்முடைய குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை, இந்த பாராளுமன்றத்துடைய பொறுப்பாளர்களை சந்தித்து இன்று அவர்களிடம் ஒரு ரிவ்யூ மீட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த நிகழ்ச்சியில் வேட்பாளராக பங்கெடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். பத்திரிகை நண்பர்கள் காத்திருக்கிறீங்க, எனக்கு தெரியல, நான் ப்ரெஸ் மீட் இன்னும் முடிஞ்சிருக்குன்னு நான் நினச்சிருந்தேங்க. ஆனால் நான் இன்று வேட்பாளராக இந்த நிகழ்ச்சியில் பொன்னார் ஐயா அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் குறிப்பாக நம்முடைய தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோரும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதை ஆராய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பொன்னாரான நிகழ்வில் நானும் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு மேலே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. 6 சட்டமன்ற தொகுதியிலிருந்து அனைத்து இடத்திலும் கூட நம்முடைய கிளை தலைவர்கள் ஆரம்பித்து நம்முடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்கிறோமோ அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இது நடந்து கொண்டிருக்கிறது. நோக்கம் என்ன? அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு நம்முடைய கட்சியை தயார்படுத்துவது. அதே நேரத்தில் இந்த முறை இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் சந்தித்திருக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள், நல்ல வெற்றிகள் எல்லாத்தையும் தாக்குப்பிடித்து அதை அப்படியே வச்சு அதிலிருந்து அடுத்த தேர்தலுக்கு அதை பில்டு பண்ணிட்டு போகணும். அதே நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத இடத்துல, நிறைய இடத்துல நம்ம தோல்விகளையும் சந்தித்திருக்கின்றோம். ஒரு ஆர்கனைசேஷன் அடிப்படையில் எதிர்பார்த்த வாக்குகள் சில இடத்துல வரல, இன்னும் அதிகமாக வந்திருக்கும் என்று நினைத்தும் வரல. அதையும் கூட ஆராய்ந்து ஏன் நடந்தது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இரண்டும் கலவை தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், 2026 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், கட்சியை தயார்படுத்தி வைக்க வேண்டும். அதற்கு குறிப்பாக ஆர்கனைசேஷன் அடிப்படையில் இந்த ரிவ்யூ மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா டேரெக்டாக கேள்விங்கன்னா பதில் சொல்கிறோம். சிஏஜி அண்ணா இன்னும் இந்த ரிப்போர்ட் பப்ளிக் பண்ணலைன்னா பப்ளிக் பண்ணிட்டாங்களா? சரி, ஓகே. குறிப்பாக நம்முடைய மத்திய அரசு இண்டிபெண்ட்டாக இயங்கக்கூடிய சிஏஜி, கம்பென்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அவர்கள் அனைத்திடத்திலும் கூட ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய நிறுவனத்தை கூட அவங்க ஆய்வு செய்து, குறிப்பாக ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி, இன்டெகிரிட்டி, அந்த நிறுவனம் எப்படி இயங்குது, அதனுடைய வெளிப்படைத்தன்மை எப்படி, அதில் அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறது சிஏஜி நிறுவனம் எப்பொழுதுமே தணிக்கை செய்வாங்க. குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய டாஸ்மார்க் நிறுவனத்தை பொறுத்தவரை சிஏஜி அதே போன்ற தணிக்கை செய்து, நான் என்ன ரிப்போர்ட்டை படிக்கலிங்கன்னா, நான் மேற்பார்வை மட்டும்தான் பார்த்தேன். அவங்க மேலோட்டமாக சொல்லியிருப்பது எனக்கு தெரிந்தவரை இந்த மாதிரி இதில் வந்து அக்கௌண்டிங் டிரான்ஸ்பரன்சி இல்லை என்று. குறிப்பாக டாஸ்மார்க்குக்கு வரக்கூடிய வருமானம், அவங்க காட்டக்கூடிய கணக்கு வெளிப்படைத்தன்மையாக இல்லை என்பது சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் உதாரணங்கன்னா, டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய ஆனுவல் ரிப்போர்ட் அது யாராச்சும் போய் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தொலாவணும். எந்த நிறுவனம் எவ்வளோ சப்ளை பண்ணுறாங்க, டாஸ்மார்க் வந்து யாருக்கிட்டேருந்து கொள்முதல் பண்ணுறாங்க, ஏன்னா எல்லாமே மறைச்சிருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் தேடினீங்கன்னா தான் டாஸ்மார்க்கினுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். காரணம், தமிழக அரசை பொறுத்தவரை, டாஸ்மார்க்கை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்களை மறைக்க வேண்டும் என்பதற்காக உங்களை போன்ற, என்னை போன்ற சாதாரண குடிமகன் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை எடுக்கிறதே எங்கள் கஷ்டம். அதனால் சிஏஜி இது போன்ற அறிக்கை கொடுத்துருப்பது ஆச்சரியம் இல்லை, அது எக்ஸ்பெக்டட் தான். இன்னும் அந்த அறிக்கையை தெளிவாக நாங்கள் பார்க்கவில்லை, பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நாளை அடுத்து நடக்கக்கூடிய ப்ரெஸ் மீட் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறோம். அது நிறைய பேர் வந்து துரைமுருகன் அண்ணன் சொன்னது வந்து நிறைய பேர் ட்ரோலாக காமெடியாக சொன்னால் கூட, இது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்ற பொழுது இது எங்ககிட்டே சில பேர் சொன்னாங்க, அதான் உண்மை. இன்றைக்கி வந்து துரைமுருகன் சில பேர் ட்ரோலெல்லாம் பண்ணுறாங்க, மீமெல்லாம் போடுறாங்க. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கள்ளக்குறிச்சியில் சொன்னாங்க, அண்ணா இன்றைக்கி வந்து டாஸ்மார்க்கினுடைய குவாலிட்டி வந்து கிட்டத்தட்ட தண்ணீரை போல தான் டாஸ்மார்க்கில் ஒரு குவார்ட்டர் பாட்டிலோ ஒரு ஹாஃப் பாட்டிலோ விற்கிறாங்க. ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அதை டைல்யூட் பண்ணி அதுக்கு ஒரு ஆடிட்டிங் இல்லை, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுவுமே இல்லை, யாரும் போய் செக் பண்ணுறதில்ல. ஒரு நிறுவனம் ஒரு பியர் விற்கிறாங்க, அதில் 9% ஆல்கஹாலுங்கிறாங்க, சில இடத்துல 4.5% ஆல்கஹாலுங்கிறாங்க.
அதை மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அதே போல் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் IMFL அதுவும் கூட தரமாக அங்கே அவங்க நடைமுறைப்படுத்துறது இல்லை. அதனால் இப்போ டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அவர்களுக்கு போதை அதிகமாக வேண்டும் என்பதற்காகத்தான் கஞ்சாவை நோக்கி, அபினை நோக்கி, கள்ளச்சாராயத்தை நோக்கி நிறைய பேர் திரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கள்ளக்குறிச்சியில் நிறைய பேர் சொன்னாங்க. இது சாதாரணமாக தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கேட்டால் கூட அந்த கருத்தை ஊர்ஜிதம் செய்வாங்க. காரணம், டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 60% மேலே ஆனுவல் ரிப்போர்ட் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாதனால இதை ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம தெளிவாக சொல்ல முடியாதுங்கண்ணா. எந்த நிறுவனம் எவ்வளோ பியர் கொடுக்குறாங்க, எந்த நிறுவனம் எவ்வளோ IMFL கொடுக்குறாங்க, ஆதாரத்தின் அடிப்படையில் நம்மகிட்ட இல்லை. நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறோம். குறிப்பாக எந்த புள்ளி திமுகவை சார்ந்த எந்த புள்ளியினுடைய நிறுவனத்திலிருந்து டாஸ்மார்க்குக்கு எந்த ஐட்டம் போது எவ்வளோ ஆஃப்டேக் பண்ணுறாங்க, அந்த நிறுவனத்தை ஆடிட் பண்ணாங்களா, டாஸ்மார்க்குக்கு வரக்கூடிய அந்த சரக்குன்னு சொல்கிறத யார் செக் பண்ணாங்க, குவாலிட்டி சரியாக இருக்குது, அது யாருமே பார்க்குறதில்ல. நான் தர்மத்துக்கு விற்கிறாங்க. அதனால் ஒரு பக்கம் டாஸ்மார்க் மக்களை குடிக்க அடிமையாக்குது. இன்னொரு பக்கம் அடிமையானவங்க எனக்கு அந்த கிக்கு கிடைக்கல, எனக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ஆல்கஹால் இன்டேக் அதில் இல்லை அப்படிங்கிறவங்க கஞ்சாவை நோக்கி போகிறாங்க. அதனால் துரைமுருகனை இந்த நகைச்சுவாக சொல்லியிருந்தாலும் கூட அது உண்மை. இதற்கு காரணம் தமிழக அரசு தான் பொறுப்பு. ஏன்னா டாஸ்மார்க் மூலமாக மதுவுக்கு அடிமை ஒரு பக்கம், மதுவில் வரக்கூடிய குவாலிட்டி கீழே போயிட்டுருக்கு அது ஒரு பக்கம், கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கம் அதிகமாக இருக்குது அது ஒரு பக்கம். இது உண்மை. என்னை பொறுத்தவரை இது உண்மைதான். அண்ணா நான் துரைமுருகனை சொல்கிறது எல்லாமே ட்ரோல் மீமாக பார்த்தா கூட ஒரு மூத்த அமைச்சரே சட்டமன்றத்தில் உண்மையை ஒத்துக்கிட்டார், உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். சட்டமன்றத்தில் அவரே உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, சிஸ்டமிக் ப்ராப்ளம், சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்குது, நாம் அரசு தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை, அரசு வேலையை தவறாக செய்யுது அப்படிங்கிறது எல்லாம் நகைச்சுவையாக துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதை நகைச்சுவையாக கடந்து செல்லாமல் அரசு பார்க்கணும். உதாரணத்திற்கு ஒரு பக்கம் ஈஷாவை பொறுத்தவரை கோயம்புத்தூரில் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, யானை வழித்தடம் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குன்னு. ஃபாரஸ்ட் மினிஸ்டர் சொல்கிறாங்க 3 வருஷம் ஆச்சு நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு. அதே சட்டமன்றத்தில் துரைமுருகன் கேட்குறாங்க, அப்போ 3 வருஷம் ஆச்சு இன்னும் என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு. அதனால் இவர்களை பொறுத்தவரை ஈஷா பகுதியில் யானை வழித்தடம் இருக்கா இல்லையா, ஈஷா கொடுத்த ஆர்டிஐயில் அவங்க பொறுத்த வரைக்கும் பத்திரிகை ப்ரெஸ் மீட் நடத்தி கிளியராக இருக்கும், எந்த விதமான ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட்டு இல்லைன்னு அவங்க காட்டுறாங்க. ஆனால் ஈஷாவை ஏதாச்சும் பிரச்சனையில் வைக்கணும் அப்படிங்கிறக்காக திமுக அரசு வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க. இது சட்டப்பேரவையில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கேள்வியாக கேட்கும் பொழுது எங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லைங்கிறாங்க. உடனே துரைமுருகன் கேட்குறாங்க 3 வருஷமாக என்ன பண்ணுறீங்க ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு. அதனால் இப்போ வர சட்டமன்றத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாவே, குறிப்பாக திமுக அரசுக்குள்ள அமைச்சரவைக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் இன்றைக்கி சட்டமன்றத்தில் வெளிப்படையாக தெரிவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் சென்னையை பொறுத்தவரை உண்மையாலுமே சுகாதாரம் என்பது அதல பாதாளத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்வச்ச பாரத் சர்வேயில் 44, 46வது இடத்துல இருந்த சென்னை இன்றைக்கி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 100வது பொசிஷன்லாம் தாண்டி 200வது பொசிஷன் நோக்கி போயிட்டுருக்கும். ஆனால் சென்னையை பொறுத்தவரை சுகாதாரம் என்பது மிக அதல பாதாளத்தில் இருக்குது. மக்கும் குப்பை, மக்காத குப்பையெல்லாம் அவங்க பிரிக்கிறதே கிடையாது. அதனுடைய அடுத்த வெளிப்பாடு இது எக்ஸ்பெக்டட் தான். அடுத்த வெளிப்பாடு ஒரு மழை தண்ணீர் வரும்பொழுது இதெல்லாம் கலக்கும், மக்கும் குப்பை இதெல்லாம் கலந்து தண்ணி குடிநீர் பைப்போட கலக்க ஆரம்பிக்கும், அதை மக்கள் குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதை பற்றி எதுவுமே சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுவது கிடையாது, யாரும் பேசுவது கிடையாது. இது சென்னையில் நீங்கள் ஒருத்தர் அப்படின்னு எடுத்தால் கூட, இன்றைக்கி ஒருத்தர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மீடியா கேட்பாங்க, என்ன ஒரு பையன் தானே இறந்துருக்கான் அப்படின்னு. அது ஒரு பையன் இறந்தான் என்று சொல்வதை விட எத்தனையோ பேர் எத்தனையோ நோயில் மாட்டி இருக்கின்றார்கள், குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை. காரணம், அடிப்படை சுகாதாரம் என்பது அங்கே அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இது சட்டப்பேரவையில் இதை பற்றி விவாதம் நடப்பது கிடையாது, இதை பற்றி சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுவது கிடையாது. இதை தவிர எல்லாமே திமுக அரசில் பேசுவோம். தமிழக அரசு தேர்தல் பணியில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள், குறிப்பாக காவல் ஊழியர்களுக்கு பயணப்படி இன்னும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க புகார் சம்பந்தமாக நாங்களும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கோங்கன்னா அது உண்மைதான். குறிப்பாக தமிழகத்தினுடைய காவல்துறை நண்பர்களுக்கு தேர்தல் பணியில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்டாண்டிங் ஆர்டர். அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆண்டாண்டு காலமாக காவல்துறை அவர்களுக்கு சில நேரத்தில் சிறப்பு ஊதியம் அதை கொடுக்குறாங்க. அது பயணப்படியாக வருது, வேறு வேறு கேட்டகரியில் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை அது கொடுக்கல. கள்ளச்சாராய மரணங்களுக்கு உடனடியாக 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு ஓடி செல்லக்கூடிய தமிழக அரசு மக்களுக்காக போராடக்கூடிய காவல்துறைக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸின் படி தேர்தல் பணியில் யார் ஈடுபட்டிருக்காங்களோ இன்னுமே கொடுக்கல. தேர்தல் முடிஞ்சு கவுண்டிங் முடிஞ்சு
எம்பி எல்லாம் பதவி பிரமாணம் முடிஞ்சு பார்லிமெண்ட் முதல் செஷனும் முடிய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் இதை பற்றி நாங்களும் ஒரு விரிவான அறிக்கையை நேற்று கொடுத்துருக்கோம். இது உண்மையாலும் கண்டிக்கத்தக்கது. காரணம், முதலமைச்சர் அவர்கள் நேற்று காவல்துறை சம்பந்தப்பட்ட துறை ரீதியான கோரிக்கைகள்லாம் பதில் சொன்னாங்க. இதை பற்றி முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுவாங்க, உடனடியாக அதுக்கு சம்மந்தப்பட்ட நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தோம். அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லலை. அதனால் அது ஏமாற்றம் மட்டும்தான் அனைவருக்கும் மிஞ்சி இருக்கிறது. ஆனால் ஒரு முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு செல்வது எந்த விதத்திலும் தவறு கிடையாதுங்க. நான் முதலமைச்சர் வெளிநாடு போகணும், மக்களை பார்க்கணும், குறிப்பாக முதலீடுகளை கொண்டு வரணும். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் ஒரு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போனதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்காம தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் போகிறாங்க. உதாரணத்துக்கு துபாய் போகிறாங்க. துபாய் போயிட்டு வந்ததில் அவங்க கமிட்மெண்ட் என்ன? 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவங்க கமிட்மெண்ட் என்ன? எந்த நிறுவனத்திலிருந்து பணம் வந்திருக்கு, எத்தனை வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறாங்க? கிடையாது. அதே போல் சிங்கப்பூர் போனாங்க, ஜப்பான் போனாங்க. அது கமிட்மெண்ட் என்ன? எவ்வளோ பணம் வந்திருக்கு? நன்றிங்கண்ணா. எவ்வளோ பணம் வந்திருக்கு, அதனால் எத்தனை வேலை வாய்ப்பு உருவாகிருக்கு? இல்லை. ஜனவரியில் 2024 இந்த ஜனவரியில் வேர்ல்டு இன்வெஸ்டர் சமிட்ஸ் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாய் வந்திருப்பதாக சொன்னாங்க. அதை பற்றி ஒன்றுமே பேசலை. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தாண்டி அந்த பணம் வருவதற்கான என்ன வேலை நடந்திருக்கு? இதெல்லாம் முடிய சட்டப்பேரவையில் ஒரு அமைச்சர் சொல்கிறாங்க, முதலமைச்சர் அவங்க அமெரிக்கா போகிறாங்க, மறுபடியும் பணம் வாங்கி கொண்டு வருகின்றார்கள். அதனால் முதலமைச்சருடைய பயணம் அவருடைய தனிப்பட்ட பயணமாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம். தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் போயிட்டு வரட்டு. ஆனால் அரசு செலவில் முதலமைச்சர் ஒரு பயணமாக இத்தனை IAS அதிகாரியை கூட்டிகிட்டு போகும்பொழுது மக்கள் அக்கௌண்டபிலிட்டியை கேட்குறாங்க. மக்கள் கேட்குறாங்க, இதுவரை 3 ஆண்டுகளில் முதலமைச்சர் சென்ற பயணத்தினால் தமிழக மக்களுக்கு கிடைத்த லாபம் என்னென்னு கேட்டிங்கன்னா, துபாயிலிருந்து ₹1 வரலைங்கண்ணா, ஜப்பான் வரல, சிங்கப்பூர் வரல, உலக முதலீட்டாளர் மாநாட்டை பற்றி நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட அதுவும் 6 மாதம் ஆகிற காரணத்தினால இன்றைக்கி அவங்களும் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காமல் முதலமைச்சர் தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் செல்வதனுடைய மர்மம் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு சாதாரண மனிதனுடைய கேள்வியாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2-3 விஷயத்தில் நாம் பின்தங்கி இருக்கோம். முதல்ல பார்த்திங்கன்னா, ஒரு வெளிநாட்டு நிறுவனம் தமிழகத்திற்குள்ளே வரணும் அப்படின்னா அவங்க 2-3 விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. ஒன்று, ஸ்டேபிள் லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு ஸ்டேபிளாக இருக்கணும். 2வது, ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், எந்த விதமான பவர் சென்டர் இல்லாமல் வேலை நடக்கணும். ஒரு முதலமைச்சருடைய மருமகனை போய் பாருங்கள், ஆடிட்டரை போய் பாருங்கள், அண்ணா நகர் போங்க, அப்படிலாம் இல்லாமல் ஒரு அதிகாரியை பார்த்து வேலை நடக்கணும். தமிழகத்தில் இல்லை. 3வது, கல்வி மூலமாக கிடைக்கக்கூடிய எம்ப்ளாயபிலிட்டி. இந்த 2ம் நல்ல ஒரு அளவுகோலில் இருக்கணும். இன்றைக்கி தமிழகத்தில் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஸ்கில் ஃபேக்டர் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா கல்வியினுடைய திறன் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய எம்ப்ளாயபிலிட்டி குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய எத்தனையோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூருக்கு போகிறாங்க. என் கோயம்புத்தூர் உதாரணமாக எடுத்துங்க. இவ்வளோ ப்ரெஷர் போடுறீங்க, ட்ரெயின் கோயம்புத்தூருக்கு வரணும், பெங்களூர்லேருந்து ட்ரெயின் வரணும், நியாயமான ப்ரெஷர் தான். காரணம், அத்தனை நபர்கள் கோயம்புத்தூரை சார்ந்தவர்கள் பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறனால நமக்கு ட்ரெயின் நேரடியாக தேவைப்படுது. 1 இல்லை 2 இல்லை 6 ட்ரெயின் வந்தாலும் பத்தாது. காரணம், தமிழகத்தை சார்ந்த எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கி ஹைதராபாத்தில், கோயம்புத்தூரில், குர்கானில், பூனேயில் போயெல்லாம் வேலை பார்க்குறாங்க. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை அரசு இங்கே கவனம் செலுத்தணும். இங்கே கவனம் செலுத்த மாட்டுறாங்க. நான் முதல்வன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன? எத்தனை பணம் போட்டிருக்காங்க? எவ்வளோ பேர்த்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க? எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு? யாருக்கும் தெரியாது. எத்தனை பேர்த்துக்கு ஸ்கில்லபிலிட்டி உருவாக்கியிருக்காங்க? தெரியாது. பிரதம மந்திரியினுடைய திட்டம் இருக்குது, கௌஷல் ஒரு யோஜனா இருக்குது. குறிப்பாக இந்த செயல்திறன் மூலமாக திறன் மேம்பாடு திட்டம், அது தமிழகத்திற்கு கொடுத்தும் கூட மாநில அரசு இதை முழுமையாக பயன்படுத்தியிருக்காங்களா? அதனால் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகம் பின்தங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெங்களூரோ ஹைதராபாத்தோ, அது சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்த பிறகு ஆந்திர பிரதேஷோ, குறிப்பாக குர்கானோ, ஹரியானாவோ, மகாராஷ்டிராவோ, இவர்களெல்லாம் முன்னிலையில் போக ஆரம்பிக்குது. தமிழகத்தை பொறுத்தவரை நாம் டீசல் ரேட்டாக ஆரம்பித்திருப்பது தான் உண்மை. பல காரணங்கள், அதில் நிச்சயமாக போதை கலாச்சாரமும் ஒரு காரணம். தமிழகத்தில் மதுவிலக்கு வேணும் சொல்லி நீங்கள் ஆனால் நேற்று அமைச்சர் துரைமுருகன் பேசுனது பார்த்தா தமிழகத்தில் மதுவிலக்குக்கான சாத்தியக்கூறு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மது அருந்துவர்கள் குடிகாரர்கள் சொல்லக்கூடாது அமைச்சர் முத்துசாமி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நேற்று தினம் துரைமுருகன் அதை சொல்லியிருக்காரு. ஆனால் நாம் முதல்லிருந்து சொல்வதுங்கன்னா, தமிழகத்தில் இந்த மது அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன் எங்களை பொறுத்தவரை இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர், IMFL, இந்த கெமிக்கல் காம்பவுண்டில் தயாரிக்கக்கூடிய அந்த மது, அதைத்தான் நம்ம மதுன்னு சொல்கிறோம்.
ஆனால் ஒரு தென்னைமரம் பனைமரத்திலிருந்து வரக்கூடிய கல் என்பது ஆண்டாண்டு காலமாக தமிழகத்தில் புழக்கத்தில் இருந்துச்சு. ஆண்டாண்டு காலமாக இவர்கள் சாராய கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு கையெழுத்து போடும் வரை தமிழகத்தில் கள்ளுக்கடை எல்லாமே இருந்துச்சு, அதை மூடிட்டாங்க. நாம் சொல்வது அதை திரும்ப திறங்க, நம்பர் 1. இரண்டாவது, டாஸ்மார்க்கை படிப்படியாக குறைக்க ஆரம்பிங்க. நம்பர் 2, டாஸ்மார்க் இவ்வளோ வேண்டாம், குறைக்க ஆரம்பிங்க. மூன்றாவது, அரசே முன்னாடி இருந்து ஒரு வியாபாரியைப் போல சாராயத்தை விற்க வேண்டாம். இந்த 3 நம்ம சொல்கிறோங்கண்ணா. அதனால் தமிழகத்தில் மது விலக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே நாமளும் சொல்லியிருக்கின்றோம், அது சாத்தியமில்லாதது. காரணம் 100% ஆல்கஹால் ஃப்ரீ ஸ்டேட் கொண்டு வர முடியாதுங்கண்ணா. நாம் சொல்வது 100% கள்ளுக்கடைகளை திறங்க, பனங்கல் தென்னங்களில் கொண்டு வாங்க. குறிப்பாக இந்த லிக்கர் ஐஎம்எஃப்எல் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுங்கள். ஒரு பாரில் ரெகுலேட் பண்ணுங்கள். அரசு விற்காதீங்க, தனியார் கையில் கொடுங்க. பெரிய பெரிய 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டல்ஸில் ரெகுலேட் பண்ணுங்கள். ரெகுலேட் பண்ணி அதை கொண்டு வாங்க. டாஸ்மார்க் என்கின்ற போர்வையில் தெருவில் ஓப்பன் பண்ணி அதை அரசு எடுத்து நடத்தாதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ குஜராத் 100% மது இல்லாத மாநிலம் இல்லைங்கண்ணா. அங்கே பெர்மிட் கொடுக்குறாங்க. அந்த பெர்மிட் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு மது அலோடு இருக்குது. அதே போல் கேரளாவில் ஒரு மாடல் கொண்டு வந்தாங்க. எந்த ஹோட்டலில் எப்படி கொடுக்கணும் அங்கேயும் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அங்கே எதுவுமே இல்லாமல் நாங்கள் சொல்வது பிளாங்கெட்டாக பண்ணாதீங்கன்னு சொல்லவே இல்லைங்கண்ணா. பிளாங்கெட்டாக 100% நாளை காலையில் மூடுங்க, முடியாது. கள்ளுக்கடைகள் திறப்பதற்கு என்ன பிரச்சனை என்பதை தமிழக அரசு ஏன் சொல்ல மறுக்கிறாங்கன்னா, காரணம் இதெல்லாம் திறந்தாங்கன்னா ஐஎம்எஃப்எல்லுடைய ஆஃப்டேக் குறையும். ஐஎம்எஃப்எல் ஆஃப்டேக் குறைஞ்சதுன்னா சாராய நிறுவனங்களுடைய முதலாளிகளுக்கு பிரச்சனை வரும். நிறைய பேர் திமுகவை சார்ந்து இருக்கிறாங்க. இது மட்டும்தானோ தவிர துரைமுருகன் சொல்வது போல வேறு எந்த காரணமும் அதில் இல்லைங்கண்ணா. எல்லாத்தையுமே நிறைவேற்றிடலாங்கண்ணா. எல்லாத்தையுமே படிப்படியாக கோயம்புத்தூரை பொறுத்தவரை கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் முக்கியமான வாக்குறுதிகள், நிறைவேற்றப்பட வேண்டிய வாக்குறுதிகள், இந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்கான வாக்குறுதிகள். அதனால் 100 நிறைவேற்றுறோம் 200 நிறைவேற்றுறோம் என்று சொல்வதை விட நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்ற போகிறோம். அது வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்கண்ணா. இப்போவே முதல் வாக்குறுதி நம்ம சொல்லியிருந்தோம், கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் புதுப்பிப்பது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ரயில் நிலையங்கள் அளவுக்கு கோயம்புத்தூருடைய ரயில்வே நிலையம் வரணும்னு நீங்கள் வெகு விரைவில் ஆர்டர் பார்க்க போகிறீங்க. வெகு விரைவில் ஒரு ஆர்டர் பார்க்க போகிறீங்க. கோயம்புத்தூருடைய ரயில்வே நிலையம் அடுத்த கட்டத்திற்கு போகும். இன்க்ளூடிங் ஹோட்டல்ஸ் உள்ள வரப்போகுது, இன்க்ளூடிங் மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் உள்ள வரப்போகுது. இது நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி. அதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் அறிவிப்பு பார்ப்பீங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை 5 பட்ஜெட் இருக்குது. இந்த 2024 29 வரை 5 பட்ஜெட் இருக்குது. பட்ஜெட்ரி சப்போர்ட்டில் சில விஷயங்கள் செய்ய வேண்டும். சில விஷயங்களை ஒரு துறை சார்ந்து கொண்டு வரணும். ஆனால் ஒரு அமைச்சராக சந்தித்து இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டோம். அதனால் எங்களுடைய கமிட்மெண்ட், நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நாங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிருவோங்கண்ணா. அதுக்கு இந்த முதல் பட்ஜெட்லேயே சில வாக்குறுதிகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது முக்கியமாக இந்த ரயில்வே ஸ்டேஷனை வெகு விரைவில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க, அறிவிப்பேன். தமிழக அரசு ஊழியர்களுடைய வெறுநாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இப்போது இந்த தபால் ஓட்டுகளில் பெரிய டென்ட் வந்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த அறிவிப்பு வந்து கண்டிப்பாக ஆனால் பிடிஆர் அவர்கள் இதற்கு முன்பு தமிழகத்தினுடைய நிதி அமைச்சராக இருந்தாங்க. அவங்க இதே போல் பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப பாயிண்டடாக கேட்டீங்க, ஓல்டு பென்ஷன் திட்டமா நியூ பென்ஷன் திட்டமான்னு. அவர் சொன்ன பதில் நான் அப்படியே திரும்ப சொல்கிறேன். பிடிஆர் அவர்கள் சொன்னது, இதற்கு முன்பு தமிழகத்தினுடைய நிதி அமைச்சராக, தமிழகத்தில் நியூ பென்ஷன் திட்டம் என்பது சாத்தியம் இல்லாதது, அது வராது என்பது பிடிஆர் அவங்க சொன்னாங்க. ஹிமாச்சலில் இதே போல் காங்கிரஸ் அவர்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து எலெக்ஷன் ஜெயிச்சு இதுவரைக்கும் நிறைவேற்ற முடியல. ஸோ இந்தியா முழுவதும் நீங்கள் பாருங்கள், காரணம் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் என்பது யாருக்கும் எந்த விதத்திலும் அது தவறு செய்கிற ஸ்கீம் கிடையாதுங்கண்ணா. இதில் முதல்ல மாதம் வரக்கூடிய பென்ஷன் அங்கே லம்சமாக வரும். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும். அது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் வேறு இடத்துல போடுவீங்க. இதை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் தமிழக அரசு இன்றைக்கி மறுபடியும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு போகிற முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களாலே முடியாதுங்கண்ணா. அதற்கான ஃபினான்ஸ் தமிழக அரசுக்கிட்ட இல்லை. அதனால் இன்றைக்கி அவங்க பேருக்கு சொல்லலாம், அவர் அரசு அதிகாரி பல விஷயத்தை பார்க்குறாங்கண்ணா. அதில் பென்ஷன் ஸ்கீம் ஒன்று, அதே நேரத்தில் அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு ஒன்று, அரசு அதிகாரிகளுக்கு மன நிம்மதி ஒன்று, அதே நேரத்தில் அரசு அதிகாரிகள் வேலை செய்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் ஒன்று. இதெல்லாம் பார்த்து தான் அரசு அதிகாரி ஓட்டு போடுறாங்க. அதனால் இந்த முறை பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியாக தமிழகத்தில் 2வது இடத்துல வந்திருக்கும் அரசு அதிகாரிகளுடைய வாக்குகளை பெற்றிருப்பதில். அது தொடர்ந்து மேலே போகத்தான் போகிறோம். எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் அரசு அதிகாரிகளுடைய வாக்கு வராது, பணியாளர்கள் வாக்கு வராதும்பாங்க. ஆனால் இந்த முறை 51,000 ஓட்டுக்கு மேலே அரசு அதிகாரிகள் பணியாளர்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கு. அதனால் வருகின்ற காலத்தில் நிச்சயமாக படித்தவர்கள் அரசு அதிகாரிகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதனால் திமுக பேனிக்காய் என்ன வேணாலும் சொல்லலாம்.
இதற்கு பல காரணங்கள் இருக்குது. விஏஓ திமுக ஓட்டே போட மாட்டாங்க. காரணம் மணல் திருடவன்லாம் வந்து அடிக்க வர்றான். காவல்துறை எதுக்காக திமுக ஓட்டு போடுவாங்க? எந்த காலத்துலேயும் திமுக ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் ஒரு அரசு அதிகாரிகள் குழுமமும் ஒரு குரூப்பும் திமுகவை விட்டு வெளியே வர ஆரம்பித்து விட்டார். நடிகர் விஜய் வந்து தமிழகத்தில் தலைவர்கள் தேவை அப்படின்னு அதற்கு செல்வ பெருமையை வந்து நல்ல கண்ணில் இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி செல்வ பெருந்தகையோட நிலைமை எப்படி ஆகிப்போச்சுன்னா, காங்கிரஸ் தனியாக நிற்கும்னு சொன்னாங்கன்னா அவங்க கட்சியிலேயே வந்து அவரை மோசமாக திட்டுறாங்க. ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி அன்றைக்கி நைட்டே அறிக்கை விடுறாங்க, காங்கிரஸ் கட்சி வாழ்க்கையில் தனியாக போட்டியிடாது, எப்பொழுதுமே திமுகவுக்கு அடிமையாக சேவை செய்வதற்காக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறத அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அறிக்கை வந்து தெள்ள தெளிவாக நமக்கு காட்டுதுங்கண்ணா. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகை அவர்கள் இன்றைக்கி திமுக பேசுகிறதெல்லாம் அவர் பேசுகிறார். இத்தனைக்கும் நான் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேங்கண்ணா, இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சி முடிந்த பிறகு இந்தியாவை விட்டு செல்வதற்காக ஒரு தனியார் விமானத்தை தயார் பண்ணி வச்சாங்க. பாம்பேக்கு ராஜீவ்காந்தி அவங்களை அனுப்பிச்சு அதற்காக பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாங்க. காரணம், எமர்ஜென்சி தோல்விக்கு பிறகு நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பது அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு தெரியவில்லை. இது தெரிந்த பிறகு மூத்த தலைவர்கள் மொரார்ஜி தேசாய் அவர்கள், ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரை தனியாக சந்தித்து அதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு உறுதி சொன்ன பிறகு இந்தியாவில் அவங்க தங்கினாங்க. இது உண்மை. இதை வந்து வரலாற்று ஆசிரியர்கள் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் நீரஜா சௌத்ரி ஒரு பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ஹவு பிரைம் மினிஸ்டர்ஸ் டிசைட், அந்த புத்தகத்தில் அதை பற்றி விலாவரியாக ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் செல்வ பெருந்தகை தான் அதெல்லாம் படிக்கிறது இல்லையே. அவர் 4 கட்சி மாறி எனக்கு 5வது கட்சியில் இருக்கார். இதற்கு முன்பாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த பொழுது காங்கிரஸ் அலுவலகத்தையே போய் தாக்குனவர் இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் ஒரு பெரிய அறிக்கையை விடுறாரு, எனக்கு அரசியல் தெரியாது, நான் ஏதோ மலைக்கு முளைத்த காலான்னு ஏதோ சொல்கிறாங்க. இன்றைக்கி இதுதான் செல்வ பெருந்தகையோருடைய அறிவு. அவருடைய அறிவு வந்து இவ்வளோதாங்கண்ணா, இதுதான் அவருடைய அறிவு. இந்திய சரித்திரம் தெரியாது, இந்தியாவில் என்ன நடந்தது தெரியாது, எமர்ஜென்சிக்கு பிறகு என்ன நடந்தது தெரியாது. அதனால் தமிழகத்தில் நிச்சயமாக தலைவர்களுக்கு பற்றாக்குறை இருக்கல், எந்த மாற்று கருத்தும் இல்லை. தலைவர்கள் நன்றாக இருந்தால் ஏன் தமிழகம் கீழே போக ஆரம்பிச்சிருக்கும்? இன்றைக்கி எல்லா இண்டிகேட்டரையுமே நம்முடைய இவ்வளவு பெரிய பாரம்பரியமாக புகழ் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகம் ஏன் கீழே போக ஆரம்பிச்சிருக்கோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் கீழே, ஜிஎஸ்டி பெர் கேபிட்டா கலெக்ஷன் கீழே, பிரைமரி எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட்டு கீழே, எல்லாத்துலையும் ஏன் கீழே போக ஆரம்பிக்கிறாங்கன்னா, இருக்கக்கூடிய தலைவர்கள் அதல பாதாளத்தில் குடிகார மாநிலமாக இதை மாற்றி வைத்திருக்கின்றார்கள். அதனால் நல்லக்கண்ணு ஐயா மாபெரும் தலைவர். நல்லக்கண்ணு ஐயாவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு பிஹெச்டி ஒரு பட்டத்தை கொடுத்து டாக்டரேட் பட்டம் கொடுத்துட்டா சிறப்புங்களா? நல்லக்கண்ணு ஐயா சொல்லியிருக்கக்கூடிய வாழ்க்கை தகுதிகளை எங்கேயாச்சும் கொண்டு வந்திருக்கீங்களா? அது எதுவுமே கிடையாது. நல்லக்கண்ணு ஐயா வாழ்ந்துருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கள்ளச்சாராய எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தாங்களா? ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்கன்னா, போராட்டம் நடத்தினாங்களா? கிடையாது. அதே போல் எங்கள் கட்சியிலும் நீங்கள் கம்யூனிஸ்ட் நல்லக்கண்ணு ஐயா இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதே போல் எங்கள் கட்சியிலும் வாழும் காமராஜராக ஐயா பொன்னார் அவர்கள் இருக்கிறாங்க. எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க. வாழும் காமர் திருமணம் செய்து கொள்ளவில்லை, குடும்பம் கிடையாது, சொத்து கிடையாது. குடும்பத்தினுடைய சொத்தெல்லாம் நீங்கள் கன்னியாகுமரி போய் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு தெரியும். குடும்பத்தினுடைய சொத்தை எல்லாம் பிரித்து வேறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தனியாக இவருடைய வீட்டில் இல்லாமல் இன்னொருடைய வீட்டில் வசிக்கிறாங்க. இதற்கு முன்பு பல்லாண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் தொண்டர்களுடைய இல்லத்தில் உணவருந்தி தான் கட்சியினுடைய தலைவராக இருக்காங்க. ஆனால் தலைவர்கள் இருக்கிறாங்கண்ணா, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஆனால் தலைவர்கள் குறைவாக இருக்கின்றார்கள் என்பதுதான் பொருள். ஒரு பொன்னார் அண்ணன் பத்துமா பாரதிய ஜனதா கட்சிக்கு பத்தாது. அதே போல் தமிழகத்தில் ஒரு நல்லக்கண்ணையா பத்துமா பத்தாது. இன்னும் நிறைய தலைவர்கள் வேண்டும் என்பதைத்தான் நடிகர் விஜய் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் இதற்கெல்லாம் செல்வ பெருந்தவர்கள் வெகுண்டு எழுந்தாங்கன்னா ஆண்டை அவரை காப்பாற்றணும். ஆமாங்கண்ணே, அந்த கான்ட்ராக்டை முடிவு பண்ணது யாருன்னா, எந்த டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணுச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின். கான்ட்ராக்டு 600 கோடி ரூபாய். 600 கோடி ரூபாய். இந்த சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் கைதானார்ல, அவர் போட்ட கடைசி ட்வீட்டு தான். அவர் போட்ட கடைசி ட்வீட்டு கைதாகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், அதை பற்றி ஒரு ட்வீட்டை போட்டிருப்பார். 600 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட். எந்த நிறுவனம் கொடுத்துச்சு? டிசைட் பண்ணது யார்? ஒரு சைக்கிளுக்கு டியூப் இல்லை, ஒரு சைக்கிளுக்கு டயர் இல்லை, ஒரு சைக்கிளுக்கு வந்து சீட்டு கிடையாது, ஒரு சைக்கிளுக்கு மட்கார்டு இல்லை. இதை கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு குழந்தையும் 400லிருந்து 600 ரூபாய் செலவு செஞ்சு தான் அந்த சைக்கிளை பயன்படுத்த முடியும். அதனால் இதை பற்றிலாம் யாரும் பேசவே மாட்டாங்கண்ணா. ரொம்ப மோசமான தரமில்லாத சைக்கிளை கொடுத்துருக்குறாங்க. அது உண்மைதான். இதை மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும். இந்த கான்ட்ராக்டு டைரெக்டாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரிந்துரை பேரில் தான் நடந்திருக்கு. இதை திமுக அரசு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து எந்த நிறுவனம் சப்ளை பண்ணாங்களோ அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணணும். நேற்று பார்த்து இவ்வளோ பேசியிருக்கோம் சட்டமன்றத்தில். நேற்று ஒரு சென்னையில் ஒரு லிஃப்ட்டில் வேலை செய்யாமல் ஒருத்தர் இறந்து போனார். அதில் இந்த கட்டினது யார்? இதற்கு முன்னாடி நாங்கள் பிளாக் லிஸ்ட் பண்ணுறோன்னு சொன்ன ஒரு தனியார் நிறுவனம் கட்டின பில்டிங் அது.
அதனால் அவங்க பிளாக் லிஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் கேட்குறாங்க மேடம். ஒரு பக்கம் அரசு அதிகாரிகள், அரசு இயந்திரம் மக்களை கண்ணை மூடிக்கொண்டு என்கரேஜ் பண்ண அனுமதி கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் இது நடக்குது. காலங்காலமாக இவங்களே கடை கட்டும்போது இவங்க எங்கே போனாங்கம்மா? ஒரு செங்கல் வைக்கும்போது எங்கே போனாங்க? உள்ளே வந்து ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது எங்கே போனாங்க? அதிகாரிகள் அதை பார்க்குறது இல்லை. கடை கட்டிய பிறகு இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிக்குது. நைட்டாக போய் இடிக்கிறது, ஜேசிபியை கொண்டு வந்து, குறிப்பாக சனிக்கிழமை காலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில், எந்த நாளைக்கு கோர்ட்டுக்கு போக முடியாதோ அந்த நாட்களை தேர்ந்தெடுத்து இது பண்ணுறது. ஆனால் அவங்க கட்டும் பொழுது இவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கட்டும்போது போய் தடுக்கலாமே, உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாமே. இவ்வளவு தூரம் கட்டி முடித்த பிறகு பொருள் சேதம் ஏற்படுத்தி இதை பண்ணுறாங்க. அதனால் இது எல்லா இடத்திலும் இது பிரச்சனை தான். இது வந்து ரொம்ப ஒரு ஹியூமனிட்டேரியன் ஆஸ்பெக்டில், மனிதாபிமான அடிப்படையில் செய்ய வேண்டிய வேலை இது. அது ஒன்று மட்டும்தான் எங்களுடைய கருத்து. நடிகர் விஜய் தமிழகத்திற்கு ஒரு நல்ல தலைவர் தேவை, இப்போதைக்கு நல்ல தலைவர் இல்லை அப்படின்னு. ஆனால் தமிழகத்திற்கு ஒரு நல்ல தலைவர் தேவை என்பது என்னுடைய கருத்து இல்லைங்கண்ணா. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு முதலமைச்சரால் எதுவும் செய்ய முடியாதுங்க. ஒரு எம்எல்ஏனால் எதுவும் செய்ய முடியாது. ஒரு எம்பினால் எதுவும் செய்ய முடியாதுங்கண்ணா. ஒரு பஞ்சாயத்து தலைவரால் எதுவும் செய்ய முடியாது. ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும், அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் இது கூட்டு முயற்சி. உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து தலைவர்கள் வேணும். படித்த இளைஞர்கள், பெண்கள், பஞ்சாயத்து தலைவர்களாக முதல்ல போட்டி போடணும். அந்த ஊரில், அவங்க கிராமத்தில், அவங்க ஊர்லேயே வசித்து கொண்டு மாற்றத்தை கொண்டு வரணும். அது பஞ்சாயத்து தலைவராக வெற்றி பெறுவது கொஞ்சம் எளிது. அந்த ஊர் மக்களுடைய வாக்கு அங்கேயே இருந்து வேலை செய்யும். அதே போல் அந்த 50,000 கவுன்சிலர், 5,000 கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர் எதாவது சொல்கிறாங்கன்னா அது ஒரு ஸ்டேஜ். அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் எம்பி. இவர்கள்லாம் சேர்ந்து தான் அரசியல் மாற்றத்தை கொடுக்க முடியும். ஒரு சிஎம் நல்லவராக இருக்கிறாங்க, சுற்றி இருக்கக்கூடியவங்களும் அயோக்கியராக இருக்கிறாங்க, மாற்றம் நடக்காதுங்கண்ணா. ஆனால் எங்களுடைய கருத்து, தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. ஆனால் நீட் தேர்வை பொறுத்தவரை அது 2 விஷயமாக பார்ப்பங்கண்ணா. ஒன்று, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தேர்வு சரியாக நடத்தியிருக்காங்களா? இந்த வருஷம் சரியாக நடத்தலை. தவறு நடந்திருக்கா? ஆமாம், தவறு நடந்திருக்கு. மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா? கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்களா? வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லா டைமும் வேறு வேறு குளறுபடிகள் நடந்திருக்கு. அதுக்காக எப்பொழுதுமே குரூப் 4ஓ, குரூப் 2ஓ, குரூப் 1ஓ நம்ம கேன்சல் பண்ணலிங்கண்ணா. அதனால் நீட்டு தேர்வு குளறுபடி, குறிப்பாக நீட்டு UG, அதற்கான புதிய தேர்வு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. NTA தலைவரை மாற்றிருக்கிறாங்க. அது ஒரு பக்கங்கண்ணா. நீட்டு தேர்வு தேவையா? 2வது கேள்வி. நிச்சயமாக தேவை. காரணம், தமிழகத்தில் இந்த ஆண்டு ஒரு சிறப்பு ஆண்டு நமக்கு. காரணம், 59% மேலே நீட்டு பாஸ் மார்க். லாஸ்ட் 6 ஆண்டுகளில் இதுதான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆல் இந்தியா ரேங்கிங், போன ஆண்டு ஆல் இந்தியா ரேங்கிங். அதிக மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே செல்வதற்கான வாய்ப்பு. கவுன்சிலிங் முடியலிங்கன்னா, கவுன்சிலிங் வந்தால் தெரியும். இந்த ஆண்டும் அதிக மாணவ செல்வங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போக போகிறாங்க. அதனால் நீட்டை பொறுத்தவரை தமிழக அரசு வேண்டாம்னா தீர்மானம் போடுறவங்க ஒரு வெள்ளை அறிக்கை ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஒரு வெள்ளை அறிக்கை சட்டமன்றத்தில் ஒரு புக்காக போட்டு, நீட்டு வர்றதுக்கு முன்னாடி அரசு பள்ளியிலிருந்து எத்தனை பேர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க, நீட்டு வர்றதுக்கு முன்னாடி முதல் தலைமுறை பட்டதாரிகள் எத்தனை பேர் போனாங்க, நீட்டு வந்த பிறகு எத்தனை பேர் போயிருக்காங்க, ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு என்னென்ன பிரச்சனை? ஒரே ஒரு பக்கத்தில் நீட்டு வேண்டாம் அப்படின்னு எழுதி திரும்ப திரும்ப அதையே பண்ணுறாங்க. இது 3வது முறையோ 4வது முறையோ திரும்ப திரும்ப சட்டமன்றத்தில் அதே தீர்மானம். நாங்கள் கேட்பது, ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. 3 ஆண்டுகள் முடிந்திருக்கக்கூடிய திமுக இன்னும் வெள்ளை அறிக்கை எடுக்க முடியாதாங்கண்ணா? எல்லா டேட்டாவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் டைரக்டரேட் ஆஃப் ஹெல்த்தில் இருக்குது. எல்லா டேட்டா எடுத்து 3 ஆண்டுகள் எடுத்து 2016 கம்பேர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கி 9 வருஷம் ஆயிடுச்சு. நீட்டுக்கு முன்னாடி 10 வருஷமும், நீட்டு வந்த பிறகு 9 வருஷமும் கம்பேர் பண்ணி டேபிள் போட்டு மக்கள் முன்னாடி வச்சுருங்க. மக்கள் முடிவு செஞ்சிட்டோம். அந்த டேபிள் கன்வின்சிங்காக இருந்தால் நானே சப்போர்ட் பண்ணுறேங்கண்ணா. டேபிள் கன்வின்சிங்காக இருக்காது, ஏன்னா டேட்டா எங்களுக்கு தெரியும். நீட்டை பொறுத்தவரை நீட்டு வந்த பிறகு தமிழக அரசுக்கும் தெரியும், அடித்தட்டு மக்களுக்கு, குறிப்பாக அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் நீட்டு வந்த பிறகு தான் மருத்துவக் கல்லூரிக்கு அதிகமாக போயிருக்கிறாங்க. அதனால் எதுவுமே கொடுக்காம, டேட்டாவே கொடுக்காம என்ன ஆர்கியூமெண்ட் முதலமைச்சர் அவங்க வைக்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டுறாங்க? எதுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறவங்க
தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் பேரில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாமே, நீட்டு வேண்டான்னு சொல்லலாம். அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்கும்? டேட்டா கொடுங்கன்னு கேட்பாங்க. தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் டேட்டா கொடுக்கணும். டேட்டா கொடுத்தா மாட்டிக்குவாங்க. அதனால் சுப்ரீம் கோர்ட் கதவுகளை தட்டவே மாட்டாங்க. ஏன்னா டேட்டா கொடுத்தா மாட்டிக்குவாங்கன்னு தெரியும். அதனால் இந்த சட்டமன்றத்துக்குள்ளே நடைபெறுகின்ற ட்ராமா இது. இதனால் எதுவும் நடக்காது என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு இந்த ட்ராமாவை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஏன் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவு, அதனால் நீட்டு ட்ராமா கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, செங்கோல் பிரச்சனையை கொண்டு வாங்க. இதை தவிர உருப்படி என்ன நடந்திருக்கு இந்த சட்டமன்றத்தில்? ஆனால் மேகதாத்து அணை எந்த காலத்திலும் கூட அது கட்டப்பட போவது கிடையாதுங்கண்ணா. இது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். காரணம், மத்திய அரசு தன்னுடைய முடிவிலிருந்து எந்த மாறுதலும் மத்திய அரசு எடுக்கலை. 2024 நம்முடைய 2வது டேர்மில் நம்முடைய மத்திய அரசு, நம்முடைய அமைச்சர், வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் சொன்ன அதே பதில் தான் இன்றைக்கும். குறிப்பாக காவேரி நதியினுடைய லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட் தமிழகமோ புதுச்சேரியோ கேரளாவோ, இந்த 3 மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாத்துவில் அணை கட்ட முடியாது என்பது மத்திய அரசு மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்பர் 1. இன்றைக்கி கர்நாடகாவை சார்ந்த ஒரு அமைச்சர் இணையமைச்சராக இருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் சோமண்ணா அவர்கள் இணையமைச்சராக இருக்கிறாங்க. அவங்க கர்நாடகாவில் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, மேகதாத்து அணை கட்டுவீங்களான்னு. அவர் என்ன சொல்கிறார்? இல்லை, எல்லா மாநிலங்களும் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு முடிவு செய்யலாம். ஏன்னா அந்த அமைச்சருக்கும் தெரியும், தமிழகம், புதுச்சேரி, கேரளா 3 மாநிலம் அனுமதி கொடுக்காமல் மேகதாத்துல அணை கட்ட முடியாது என்பது கர்நாடகாவை சார்ந்த இணையமைச்சர் சோமண்ணா அவர்களுக்கும் தெரியும். அங்கேயே பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஒருவேளை பேச்சுவார்த்தை கூப்பிட்றாங்க, பேச்சுவார்த்தைக்கு தமிழக அரசு போய் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, மேகதாத்து அணை கட்டுவதற்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னால் அங்கேயே பேச்சுவார்த்தை அங்கேயே முடிஞ்சு போச்சு. அதனால் நிச்சயமாக மேகதாத்துவில் தமிழக அரசினுடைய அனுமதி இல்லாமல் யாரும் அணை கட்ட முடியாது. இட்ஸ் அ லா. இது ஒரு பேப்பரில் எழுதியிருக்கக்கூடிய சட்டம். இதை யாருனாலையும் மாற்ற முடியாதுங்கண்ணா. இப்படி தான் இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட் இப்படி தான் சால்வ் பண்ணுறாங்க. அதனால் இதை தொடர்ந்து இவங்க அரசியலாக்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா வாயே திறக்க மாட்டாங்க. சித்தராமையா அவர்களும் அங்கே இருக்கக்கூடிய டிகே சிவகுமாரும் உறுதியாக, இப்போ நான் சொல்கிறேங்கண்ணா, பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக நான் இங்கிருந்து சொல்கிறேன், கட்ட முடியாது. காங்கிரஸ் கட்சியை சொல்லுங்கள். ஏன்னா காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால இவங்க என்ன சொல்லுவாங்க, பிரதமரை போய் பார்க்கலாம், நாம் இங்கே போகலாம், அங்கே போகலாமா. ஆனால் கர்நாடகா, இங்கே இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் தலைவர் பி. சிதம்பரம் இருக்கிறாங்க. அவங்க தலைமையில் ஒரு டெலிகேஷன் போய் கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் தலைவர் யார், டிகே சிவகுமார் அவர், அவங்க தான் கர்நாடகா காங்கிரஸுடைய தலைவர். அவரை போய் பார்க்கல என்ன பிரச்சனைங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, காங்கிரஸுடைய எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எம்பிக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, மக்கள் ஓட்டு போட்டு காங்கிரஸ் எம்பியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இத்தனை பேரும் ஒரு குழுவாக கர்நாடகா போய் அங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைவர் டிகே சிவகுமார் அவர்களை, முதலமைச்சர் சித்தராமையா அவர்களை சந்தித்து இதுதான் தமிழக மக்களுடைய நிலைப்பாடு, நீங்கள் கட்டாதீங்க, கட்ட மாட்டேன்னு சொல்லுங்கள். ஏன் போக மாட்டுறாங்க? அதனால் வெற்று டிராமாவாக அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கின்றாங்க. காங்கிரஸ் கட்சி இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. தலைவர்களினால் உடனே செல்வப்பெருந்தகை குதித்து வந்து நல்ல கண்ணையா இருக்கிறாங்க பாருங்கன்னு அந்த ட்ராமாலாம் போடுவார். நன்றி அண்ணா, கொஞ்சம் காக்க வச்சுட்டோம், மன்னிச்சுக்கங்க. ஆனால் எனக்கு கம்யூனிகேட் ஆகலைங்களா, சாரி. நான் பொன்னாரையா பிரஸ்